ஹாய்ப்பா, இன்னைக்கு மார்கழியோட 2வது நாள். இன்னைக்கும் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு எந்த கோயிலுக்கு போக போகிறோன்னா இன்றைக்கும் மெட்ரோவில் தான். நேற்று வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள். மெட்ரோவில் போய் எந்த கோயிலுக்கெலாம் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் நான் எடுத்திருக்கேன். இந்த வாட்டி கண்டென்ட்டாக எடுத்திருக்கேன். சாமி கும்பிட்றதும் போக இந்த மாதிரி போயும் சாமி கும்பிடலாம், நீங்கள் ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நேற்று என்ன பண்ணேன்னா, மெட்ரோவில் பில்லர் போயிட்டு பில்லர்லேருந்து திருவெற்றியூருக்கு மெட்ரோ சென்ட்ரலில் இறங்கி திரும்ப திருவெற்றியூருக்கு ட்ரெயின் மாறணும். அதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, வண்ணாரப்பேட்டையில் இருக்க ரொம்ப பழமையான தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம், நானும் என் பொண்ணும். அதே மாதிரி தான் பில்லரில் 2 வீலர் எடுத்துகிட்டு போய் பில்லரில் விட்டுட்டு அங்கேருந்து நேராக சென்ட்ரல் போய் சென்ட்ரலில் இருந்து நம்ம பழைய வண்ணாரப்பேட்டை மெட்ரோவில் இறங்கி அங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போக போகிறோம். இந்த கோயிலுக்கு நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ திரும்ப இந்த கோயிலுக்கு இன்னைக்கு தான் போக போகிறேன். வாங்க கோலம் போட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ, வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும், உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய், அருவிக்கால்கள் கொண்டு. சூப்பராக கோலம் போட்டாச்சு, கோயிலுக்கு கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்கா? ஏதோ ட்ரை பண்ணி ஓரளவு போட்டுக்கிட்டு இருக்கிறா. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், வாங்க கோயிலுக்கு கிளம்பிடலாம், டைம் ஆயிடுச்சு. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை, என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். முயல்மயில் குயில்கள் தானும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா, பழையவனாரப்பேட்டை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பில்லர் மெட்ரோவில் ஏறியாச்சு. இப்போ பழையவனாரப்பேட்டை அந்த மெட்ரோ, அதாவது மின்ட் இருக்கு இல்லையா, மின்ட் பஸ் இருக்கும் பக்கத்தில், அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து கோயிலுக்கு நடந்து போயிடலாம்ப்பா. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார், இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்,
சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். உயர்மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா, வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ. வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும், உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான். உயர்மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா, வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடை இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆணையிடு, அலைகள் மீதேறி உன் மார்பில் நீண்ட விடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜென்மம் வேண்டுமே. உயர்மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா, வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்றது, நிலாவை கூட்டி வந்ததா. மார்கழியோட 2வது நாள் ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குப்பா. சிவன் இவங்களுக்கு பின்னாடி தான் அவங்களோட ஜீவசமாதி, அந்த துணி மூடி இருக்கு இல்லையா, அங்கே தான் ஜீவசமாதி. இது வந்து திருவாரூரில் ஒன்று இருக்குன்றாங்க, மலேசியாவில் ஒன்று இருக்குன்றாங்க. எனக்கு தெரியல, ஹிஸ்ட்ரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இவர் தான் வந்து சிவன் பணி செஞ்சு இதுவே இருந்ததுனால அவர் வந்து இந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிட்டாரு. இவர் தான்ப்பா அது. குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார், மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார், சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை, இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை. என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார். உயர்மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா, வானோடு தீட்டி வைத்ததா, தரை இறங்கி வந்து ஆடுகின்ற. சிலுன்னு ஏதோ ஹில் ஸ்டேஷன் வந்த மாதிரி குழுன்னு இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலில் வந்து இது வந்து தட்சிணாமூர்த்தி கோயில்னாலும் அது வந்து ஒரு ஜீவசமாதி, சிவன் இருக்கார் ஜீவசமாதின்ற மாதிரி தான். எனக்கு ஹிஸ்ட்ரி அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் நான் சின்ன வயசில் இங்கே தான் வண்ணாரப்பேட்டை அம்மா வீடுன்றதுனால சின்ன வயசில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு இதோட அழகு தெரியல. இப்போ அந்த கிளைமேட்டுக்கு என்னவோ இந்த சுற்றி மரம், அந்த குளம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். ஏன்னா கூட்டமே இல்லை, நாங்கள் மட்டும் இருக்கோம், உள்ளே வந்து ஐயர் இருக்காங்க, அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு மெட்ரோவில் வந்துட்டு ஒரு 180 மீட்டர்ஸ் தான் அங்கே மெட்ரோலையே காட்டுது அந்த இதில் எந்த வழியில் போகணுன்னு. தட்சிணாமூர்த்தி கோயில் இந்த வழியாக வெளியே போனோம்னா கோயில் வந்துடுது அப்படின்னு காட்டுறாங்க. அதனால் ஈஸியாக வந்துடலாம். ரொம்ப ரிலாக்ஸாக சில்லுன்னு இருக்காது. இந்த கிளைமேட் சூப்பர்ப்பா. சூப்பராக
சாமி தரிசனம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பி சென்ட்ரலில் இறங்கிட்டு திரும்ப பில்லருக்கு மெட்ரோ ஏறிட வேண்டியதான். குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார்? மழை கொண்டு கவிதை தீட்டினார். இளம் பிறையின இதழிடையினில் யார் சூட்டினார்? சிரித்திடும் சிலையை காட்டினார். எறும்புகள் சுமந்து போகுதே